அதாவது சஷ்டி சஷ்டி அன்னைக்கு முருகரை பற்றி பேசுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமேன்னு சொல்லுவாள். சஷ்டி அன்னைக்கு யார் புத்திரபாக்கியத்துக்காக விரதம் இருக்காலோ நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். சரி, இந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சுட்டாலும் அது நிச்சயம் கை கொடுக்கும். சில பேர் விரதம் இருப்பா. சில பேர் கேட்பா, சார் எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, நான் விரதம் இருக்கலாமா? வேண்டாம். உங்கள் உடம்பை தாக்கிண்டு எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு நேரம் ஒரு பொழுது விரதம் இருந்தால் போதும். இறைவனுக்கு உங்களுடைய மனசில் என்ன விஷயம் இருக்குது தானாகவே தெரியும். எதற்காக விரதமெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக. அதனால் உங்களால் இன்னைக்கு நிறைய சாப்பிடுமா, கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க, விரதம் இருங்க. நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னைக்கு சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துட்டோம். சஷ்டி அன்னைக்கு நம்மளுக்கு தடைகள் போக வெற்றி அடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வழிபாடு பண்ணால் விசேஷமாகும்? வேல் விரதம்